மாப்பிள்ளையரணி ஊராட்சி இந்திரா நகர் சார்பாக நம்முடைய தேவேந்திர மக்கள் சார்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை நான் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. சிலிண்டர் சின்னம் ஏன் தனித்து போட்டியிடுகிறது உங்களுக்கு தெரியும். கடந்த பல வருடங்களாக ஆட்சி இருந்த திமுக, அண்ணா திமுக நம்முடைய சமுதாயம் சமுதாய ரீதியாக முன்னேற மாட்டேங்கிறாங்க. அரசியல் அதிகாரமும் கொடுக்க மறுக்கிறார். ஒரு பெரிய எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் ஏற்பட்டு நடக்கிறது. எனவே எந்த கட்சியிலும் நம்முடைய வளர விட மாட்டேங்கிறார். அதனால தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய பலத்தை கொண்டே நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தேர்தலில் நம்ம தெரிஞ்சு போட்டிடுறோம். இந்த மாப்பிள்ளைகளுடைய பஞ்சாயத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் மாநிலத்தில் முதல்ல குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடி இது 10 வருஷம். அப்போ தனி ஸ்கீம் கொண்டு வந்தால் எல்லா பகுதியிலும் வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்தேன் சொல்கிறேன். அதே போல் பெரும்பாலான பகுதிகளில் வீட்டு மனை பட்டா இல்லாமல் இல்லை. ஆயிரக்கணக்கான பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அதே போல் சமுதாய கூடங்கள், சிமெண்ட் ரோடுகள், ரேஷன் கடை எல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்முடைய இந்திரா நகரில் உங்களுக்கு பட்டா கிடைக்கல. அது சில காரணங்களால் கொடுக்க மறுக்கிறாங்கிறது இன்றைக்கி தான் கவனத்தை கொண்டு வரேன். கடந்த முறை தான் நான் எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். 5 வருஷம் இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதாவது பல பேர் போர்ட்டஸில் வேலை செஞ்சவங்க அப்படிங்கிற காரணம் காட்டி 10 பேர் வேலை செஞ்சுருக்கலாம். 90 பேர் விவசாயத்தை வேறு தொழில் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பயிர்க்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு பட்டா மறுக்கிறதுக்கு 40 வருஷம் 50 வருஷம் இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த முறை நீங்கள் எல்லாருமே சிறந்த சொல்லிட்டு வாக்குறுதி வெற்றி பெற செய்யுங்க. ஜெயிச்சு வந்தோடனே முதல் வேலையாக நீங்கள் முதல்ல பட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசுவோம். உங்களுக்கு தெரியும், தேவேந்திர வேளாண்ங்கிற பெயரை நான் அடுத்து நீட்டு கொடுத்துக்கிறோம். பட்டியல்களில் ஏற்ற கோரிக்கை பெண்டிங் இருக்குது. நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. அதெல்லாம் அடையிற போது நாம் வெற்றி பெறும். யாருமே 2 கட்சியும் எதுவும் நன்மை செய்யணும்னா ஓட்டு கேட்கறது. 300 ரூபா கொடுத்து 400 ரூபா கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கினாங்க. 300 ரூபா வாங்கலாம். 23ஆம் தேதி 6 மணிக்கு பிறகு உங்களுடைய எந்த பிரச்சனையும் தங்கிட மாட்டாங்க. ஏன்னா ஓட்டை விலைக்கு வாங்கின பிறகு உங்களுக்கும் அவருக்கும் இல்லாமல் தொடர்பு உங்களுக்கு கிடையாது. அதனால் 5 வருஷம் இந்த பகுதி மக்களுக்கு நன்மை வரணும். அதனால் எந்த 300 கொடுத்தாலும் 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது, கை நீட்டக்கூடாது. இப்படியே காலமெல்லாம் 300 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டிருந்தா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரும்? இப்போ நம்ம ஏழைகளாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த 300 500 ரூபா கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட எங்கேருந்து பணம் வருது? எப்படி பணம் வருது? அவன் ஏன் அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து எதுக்காக எம்எல்ஏ ஆகணும்? மக்களுக்கு தொண்டாற்றுறதுன்னு சாதாரணமாக தான் தொண்டாற்றணும். 500 ரூபா கொடுத்து ஓட்டு 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி என்ன தொண்டாற்றுவாங்க அவனால்? அப்போ ஏதோ தப்பு பண்ண போகிறது தானே இந்த காசு கொடுக்குறாங்க. அதனால் நம்முடைய தாய்மார் நீங்கள் தான் ஏமாற போகிறாங்க. 300 ரூபா கொடுத்து போட்டுக்கு போகிறீங்க, 200 ரூபா கொடுத்தா போய் பொடி பிடிக்கிறீங்க. அதெல்லாம் நம்முடைய மதிப்பு மரியாதையை பொது வழியில் குறைச்சிடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் வராது. இன்னும் அவன் பிளான் பண்ணி தான் பண்ணுறான். தேர்தலில் ஓட்டு வாங்கிட்டால் அதுக்கு பிறகு இவங்களுக்கு எதுக்கு நன்மை செய்யணும்? அடுத்த தேர்தலுக்கு இந்த 300 இன்னொரு 100 ரூபா சேர்த்துக்கிறத ஓட்டு கிடைச்சிருக்கிற போது உங்களுக்கு நன்மை எப்படி செய்ய வருவாங்க? அதனால் யாரும் நம்முடைய இந்திரா நகர் ஒருத்தர் கூட 300 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் 2 கொண்டு ஏமாற்றுவாங்க. அந்த கட்சியிலேருந்து பணம் வருது, இந்த கட்சியிலேருந்து பணம் வருது அப்படின்னு என்ன செய்யறது? 500 ரூபா வாங்கி 1000 ரூபா வாங்கி நீங்கள் எந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி நீங்கள் பட்டா வாங்கிறீங்களா? நீங்கள் பட்டா வாங்க முடியுமா? 500 ரூபாய்க்கு பட்டா வாங்க முடியுமா இந்த இடத்துல இன்னைக்கு? அப்போ நம்முடைய கஷ்டத்தை தீர்க்காதவங்களுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்? 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? ஒரு சத்துடு வாய்ப்பாளர், ஒரு அங்கன்வாடி வாய்ப்பாளர் இலவசமாக கொடுப்பானா? 8 லட்சம் கூட 10 லட்சம்னு கேட்குறாங்க. யாராவது இந்த 10 வருஷத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, இங்கே எம்எல்ஏ இருந்தாங்க, இந்த பகுதிக்கு எதாவது நன்மை செஞ்சாங்களா? நான் எம்எல்ஏ இருக்கிறபோது எத்தனை முறை இந்த மாப்பிள்ளை போயிருக்கிறேன். வெள்ளம் வந்தப்போ போயிருக்கிறேன். இந்த பகுதியில் வராத நாள் இருந்தால் எல்லா 6 மாதத்துக்கு அந்த பகுதி வந்துட்டு இருந்தோம்ல. இந்த 10 வருஷம் யாராவது வந்தாங்களா? அதனால் நம்முடைய தாய்மார்கள் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இன்னைக்கு தேதி 17 ஆச்சு. அடுத்த 3 நாளில் உங்களை சுற்றி 500 கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோன்னு ஏலம் போட்டு தான் வருவாங்க. நீ 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் 3000 கொடுத்தாலும் நம்ம ஏமாற மாட்டோம். இந்த பகுதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். சரிதானே? அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வரும். மனசுக்குள்ளே
1000க்கு ஆசைப்பட்டா 5 வருஷத்துக்கு அடிமை சாசனம் தான். அடிமை சாசனம் தான். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஓட்டை விற்ற பிறகு, நீங்கள் ஒரு பொருளை விற்ற பிறகு மீண்டும் காசு கொடுத்து வாங்கின பிறகு அந்த பொருளை வாங்க முடியுமா, மீட்ட முடியாது. அதுபோல தான். அப்புறம் அதுக்கு பிறகு உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. அதனால் அதை வந்து மனசில் வச்சு நீங்கள் செயல்படுங்க, சரிங்களா? நாளைக்கு ஒரு 20 பேர் வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கோம். தங்கிக்கிற இடத்துல 10 வண்டி வரல, பெண்கள் வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.